நம்ம வழக்கறிஞர் தரப்புல எல்லாருமே வாதிடுறாங்க. யாரு ப்ரொடியூசர் கவுன்சில் தரப்புலையும் வாதிடுறாங்க, சென்சார் போர்டு தரப்புலையும் வழக்கறிஞர்கள் வாதிடுறாங்க. இதுல ஒரு அழுத்தம் கொடுக்கறனால தான் இதோட கால அவகாசம் தாண்டி போகுது. உள்ள போறவங்க என்ன பிரதர் சொல்றாங்க? இல்ல எல்லாரோட இது என்னன்னா இது அடுத்த ஹியரிங் வாய்தா வாங்குறதுதான் சொல்றாங்க. எலெக்ஷன் டேட் அறிவிச்சிட்டாலே முடிஞ்சது இல்ல. ஆமா, டேட் அறிவிச்சிட்டாலே இவர் ஏன்னா ஒரு அரசியல் தலைவர், அப்ப இவரோட படத்தை வெளியிட முடியாது. அப்போ தேர்தலுக்கு முன்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருந்தால் சந்தோஷம், வாய்ப்பு இல்லாத மாதிரி தான் தெரியுது. அந்த கட்டத்துக்கு தான் நகர்ந்து கொண்டு இருக்கிறது. இப்போ தொடர்ந்து அரசாங்கம் தலையிட்டு இருந்ததுன்னா படத்தை தடை செய்யலாம். இது அரசாங்கத்துக்கும் இதுக்கும் ஒன்றும் இல்லை. இது முழுக்க முழுக்க சென்சார் போர்டோட விஷயம். உரிமம் கொடுக்கறது கொடுக்காதது யாருன்னா சென்சார் போர்டு. அப்போ அந்த சென்சார் போர்டு உரிமம் கொடுக்கறதுக்கு ஏன் காலத்தாமம் ஆகுதுன்னா பின்னாடி ஒரு அழுத்தம் அவங்களுக்கு கொடுக்கணும். வழக்கறிஞர் மத்தியில் என்னன்னா இவருக்கு இந்த மாதிரி தேதியை தள்ளி தள்ளி போக இவருக்கு அனைத்தும் ஓட்டாக மாறக்கூடிய வாய்ப்பு உள்ளது. நாட்கள் தள்ள தள்ள படம் வெளிவராத சுச்சுவேஷன் ஏற்பட இவருக்கு அனைத்தும் ஓட்டுகளாக மாறுறதுக்கு வாய்ப்பு. இவங்க சொல்றக்கூடிய சமூக பிரச்சனையை எடுத்து விட்டுட்டா ப்ராப்ளம் சால்வ்டு தானே. இப்ப ஜனநாயகன் டீம் அடம் பிடிக்குதா? அவங்க மேல்முறையீடு செல்றதுக்காக விருப்பப்படுறாங்க. இங்க இன்னைக்கு என்ன நடந்ததுன்னா 10:30 மணிக்கு இன்னைக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குற மாதிரி இருந்தது. அந்த சான்றிதழ் கொடுக்கறதுக்கு இவங்க 14 காட்சிகள் நீக்கியும் சென்சார் போர்டு இன்னும் அவங்களுக்கு உரிமம் தராம இருக்காங்க. அதை ப்ரொடியூசர் தரப்புல அவங்க வாதிட்டு இருக்காங்க. நீக்கியும் இவங்க என்னன்னா இன்னும் சென்சார் போர்டு பர்மிஷன் கொடுக்கல. உச்சநீதிமன்றத்துக்கு போனாலாவது ஏதாவது கிடைக்கும் அப்படிங்கிறது தான் கடைசி நம்பிக்கையா? இல்ல, அதுதான் கடைசி நம்பிக்கை. உச்சநீதிமன்றத்தை அணுகுனா நமக்கு நம்பிக்கை இருக்குல்ல. ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு வழக்கறிஞர் திரு ராஜேஷ் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சார் தற்பொழுது ஜனநாயகன் திரைப்படம் ரிலீஸ் தொடர்பா படக்குழுவினர் சுப்ரீம் கோர்ட்டு போறதா ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. எப்படி சார் இங்க இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்துலயுமே நம்பிக்கை இழந்து தான் சுப்ரீம் கோர்ட்டு போறாங்களா? இல்ல, மேல்முறையீடு போலான்றது ஒரு ஆலோசனை நடத்துறாங்கன்றது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் தகவல் எனக்கும் கிடைச்சது. அவங்க மேல்முறையீடு செல்றதுக்காக விருப்பப்படுறாங்க. இங்க இன்னைக்கு என்ன நடந்ததுன்னா 10:30 மணிக்கு இன்னைக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குற மாதிரி இருந்தது. அப்ப அந்த ஜட்ஜ்மெண்ட்ல என்ன இருக்குன்னா சான்றிதழ் தரணுன்றது. அந்த சான்றிதழ் கொடுக்கறதுக்கு இவங்க 14 காட்சிகள் நீக்கியும் சென்சார் போர்டு இன்னும் அவங்களுக்கு உரிமம் தராமல் இருக்காங்க. அதை ப்ரொடியூசர் தரப்பில் அவங்க வாதிட்டு இருக்காங்க. அப்போ அந்த வாதிட்ட போது என்ன இருக்குன்னா இந்த காட்சியை தான் நாங்கள் நீக்கிட்டோமே. 14 நீங்கள் சொன்னீங்க 14 காட்சிகள், அந்த காட்சிகள் மத இதில் பிரச்சனை ஆகும், பல விஷயத்தை தூண்டுறதாக இருக்குன்னா அந்த காட்சியை ப்ரொடியூசர் தரப்பில் எல்லாத்தையும் என்ன பண்ணியிருக்காங்க, காட்சியை நீக்கியிருக்காங்க. நீக்கியும் இவங்க என்னென்னா இன்னும் சென்சார் போர்டு பர்மிஷன் கொடுக்கல. சார் இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் படி பார்த்தோம்னா என்னதான் சார் கோர்ட்ல நடக்குது? ஒரு வழக்கறிஞரா உங்களுக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை. அதாவது லிட்டரலாக ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, இடியாப்ப சிக்கல் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. கேஸ் ஆரம்பிச்சதுலேருந்து இப்போ வரைக்கும் ஆல்மோஸ்ட் ஒரு 1 மந்த் கிட்ட ஆயிடுச்சு. என்ன நடக்குது? எதனால சிக்கல்? இல்லை, என்ன நடக்குதுன்னா நம்ம இதே முன்னாடி ஒரு பேட்டியில் சொல்லியிருக்கோம். இந்த ஒரு படத்தோட காட்சிகள் இருக்குது, அந்த மாதிரி இல்லை இன்னைக்கு கூட சொல்லியிருக்காங்க சமூக பிரச்சனை ஏற்படும்ன்றதுனால அதனால தான் அந்த காட்சிகளை நீக்க சொல்லியிருக்காங்க. ஐவர் கொண்ட குழு அந்த படத்தை பார்த்துருக்காங்க, பார்த்து ஆராய்ச்சி பண்ணிட்டு அதுக்கு ஒரு சர்டிஃபிகேட்டும் இது பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் இப்போ மாண்புமிகு நீதியரசர் ஆஷா அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்போ தனி அமர்வு திருப்பியும் விசாரணை, யாரு உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி என்ன சொல்லியிருக்காங்க, தனி நீதிபதியை நியமிச்சிருக்காங்க. இப்போ அகைன் இவங்க பார்த்துட்டு ஒரு குழு அறிக்கை கொடுக்கணும். இன்னைக்கு சொல்லியிருக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்கு வருவோம். ஓகே, சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா மறுபடியும் ஒரு தனி நீதிபதி அமைச்சு ஒரு விசாரணை மேற்கொள்ளணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. படத்துல சில சமூக பிரச்சனை இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் சொன்னது ஏற்கனவே ஒரு தனி நீதிபதி அமைச்சு விசாரிச்சிருக்காங்க. இப்போ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா சமூக பிரச்சனை ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இவங்க சொல்றக்கூடிய சமூக பிரச்சனையை எடுத்து விட்டுட்டா ப்ராப்ளம் சால்வ்டு தானே. அப்போ ஜனநாயகன் டீம் அடம் பிடிக்குதா? இல்லை, ஜனநாயகன் டீம் அவங்க சொல்கிற கட்டுப்பாடுக்கு எல்லாருக்கும் ஒத்துழைக்கிறாங்க. ஒத்துழைச்சனால தான் அந்த காட்சிகளை நீக்கியிருக்காங்க. அந்த காட்சிகளை நீக்கினதும் ஐவர் கொண்ட குழு போய் படத்தையும் பார்த்துருக்காங்க. பார்த்த பிறகும் பின்னும் என்னென்னா இப்போ இதில் என்ன சொல்லணும்னா அரசாங்கம் தலையிடுதான்னு. அரசாங்கம் தலையிடுறதா இருந்தால் படத்தை தடை செய்யலாம். இது சென்சார் போர்டு. அப்போ இவங்க உரிமம் தரது தான். அப்போ இந்த உரிமம் கொடுத்துட்டாங்கன்னா இந்த படத்தை வெளியிடுறதுக்கு எந்த ஒரு ஆட்சேபனையும் கிடையாது. சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறதுனால என்ன நடக்க போகுது? ஆல்ரெடி போனதுனால வேற இன்சிடெண்ட்டாக இருந்தாலும் கரூர் இன்சிடெண்ட்டில் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை கிடைச்சது, சிபிஐ விசாரணை அப்படின்னு சொல்லிட்டு டெல்லி போனதுனால.
இப்போ இங்க இந்த விஷயம் போறதுனால மறுபடியும் அந்த நம்பிக்கை கிடைக்கும் அப்படிங்கறதுனால தான் அங்க போறாங்களா? இல்லை நல்லது. என்ன விஷயம்னா, இப்போ உச்சநீதிமன்றத்தை நாடுறதுக்கு என்ன தேவைன்னா, இங்கே அவங்க சொன்ன விஷயத்தை அவங்க எல்லாத்தையும் ப்ரொடியூசர் தரப்பில் எல்லாத்தையும் அவங்க கட்டுப்படுத்திருக்காங்க. காட்சிகளை நீக்கியிருக்காங்க. அவங்க எல்லாத்துக்கும் ரெடி டு ஃபேஸ். அப்போ எல்லாத்துக்கும் அவங்க என்னென்னா ஒத்துழைக்கிறாங்க. ஒத்துழைச்சும் மீண்டும் தனி நீதிபதி அமைச்சு விசாரணை செய்யணும். இந்த குழுவை வந்து மறுபடியும் மாண்புமிகு நீதியரசர் ஆஷா அவர்களை நியமிச்சுட்டு இதில் இன்னும் காட்சிகள் இடம்பெற்றிருக்கு, இது மத இனத்துக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையை தூண்டுற மாதிரி விதமான ஏதாவது காட்சிகள் இடம்பெற்றிருக்கா, அப்போ இதை திருப்பியும் விசாரணைன்றாங்க. அப்போது அவங்க ஆல்ரெடி ஐவர் குழு வந்து விசாரிச்சுட்டு படத்தை பார்த்து காட்சிகளை நீக்க சொன்னது நீக்கியாச்சு. மீண்டும் இதில் என்ன நீக்கிறதுக்கு? அண்ட் தென் இன்னொரு விஷயம், இப்போ அவர் வந்து ஒரு அரசியல் தலைவர். அவருடைய படத்தை மார்ச் 3க்கு அப்புறம் தேர்தல் அறிக்கை வந்துருச்சுன்னா இவருடைய படத்தை இன்னும் ரிலீஸ் பண்ண முடியாது. ஏன்னா அது வந்து எலெக்ஷன் கமிஷனோட ரூல்ஸ். அப்போ இவரோட படத்தை ரிலீஸ் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு அழுத்தமும் இருக்கலாம். ஓகே, எலெக்ஷன் மார்ச் 2, 3 எலெக்ஷன் தேர்தல் அறிக்கை அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், எலெக்ஷன் டேட் அறிவிச்சிட்டாலே முடிஞ்சது இல்லை? ஆமாம், டேட் அறிவிச்சிட்டாலே இவர் ஏன்னா ஒரு அரசியல் தலைவர், அப்போ இவரோட படத்தை வந்து வெளியிட முடியாது. அப்போ தேர்தலுக்கு முன்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருந்தால் சந்தோஷம், வாய்ப்பு இல்லாத மாதிரி தான் தெரியுது. இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் படி அந்த கட்டத்துக்கு தான் நகர்த்துறாங்களா? அந்த கட்டத்துக்கு தான் நகர்ந்து கொண்டு இருக்கிறது இப்போ தொடர்ந்து. ஓகே, அது நடக்க கூடாதுங்கிறதுனால தான் சுப்ரீம் கோர்ட் பயணமா? அதுக்காக தான் அவங்க என்ன பண்றாங்க, ப்ரொடியூசர் தரப்புல சுப்ரீம் கோர்ட்டுக்கு அணுகலான்றது இப்போ ஆலோசனை பண்ணியிருக்காங்க. அவங்க தரப்புல மேல்முறையீடு போனாலும் போகலாம். இவ்வளவு பிரச்சனைக்கும் உண்டான மெயினான கரு அப்படின்னா என்ன விஷயம் பிரதர் கோர்ட்ல? இல்லை, என்ன கருனா இதில் வந்து என்னென்னா அடுத்தவங்க படத்தை வந்து எடுத்து பயன்படுத்துனது ஒன்று. அப்போ அது வந்து முதல்ல அது ஒரு தப்பு. அண்ட் தென் வந்து ஒரு பிரச்சனையை தூண்டுற மாதிரி வந்து காட்சிகள் நிறைய இடம் பெற்றிருக்குன்றாங்க. அந்த காட்சிகளையும் நீக்கணும். இதுக்கு வந்து சென்சார் போர்டு தரப்பில் வந்து என்னென்னா வழக்கு தொடர்ந்துருக்காங்க. இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, நீங்கள் சொன்ன இது எல்லாத்தையும் நாங்கள் நீக்கிறோம். அப்போ இதில் வந்து ஒரு 14 காட்சிகள் நீக்க சொல்லியிருக்காங்க. அதுக்கு மேலே காட்சிகள் நீக்க முடியாது. ஏன்னா அவங்க சொன்ன என்னென்ன காட்சிகளோ அந்த காட்சிகள் எல்லாமே ப்ரொடியூசர் தரப்பில் எல்லாத்தையும் நீக்கியிருக்காங்க. அதை நீக்கி ஐவர் கொண்ட குழுவம் வந்து என்னென்னா படத்தையும் பார்த்துருக்காங்க. பார்த்துட்டு அந்த ரிப்போர்ட்டையும் தகவல் கொடுத்துருக்காங்க. மீண்டும் அதை சென்சார் போர்டு வந்து உரிமம் தராததற்கு என்ன அழுத்தம்ன்ற புரியல. இப்போ புரியல அப்படிங்கிற கட்டத்தில் தான் வழக்கறிஞர்களுக்கே இந்த கேஸ் வந்து இருக்கா? புரியலன்றதுல வழக்கறிஞர்களுக்கு இல்லை, நம்ம வழக்கறிஞர் தரப்பில் எல்லாருமே வாதிடுறாங்க. யார் ப்ரொடியூசர் கவுன்சில் தரப்புலையும் வாதிடுறாங்க, சென்சார் போர்டு தரப்புலையும் வழக்கறிஞர்கள் வாதிடுறாங்க. இதில் ஒரு அழுத்தம் கொடுக்கறனால தான் இதோட கால அவகாசம் தாண்டி போகுது. நான் எதிர்பார்த்த தேதி ஜனவரி 9, இது காலம் கடந்துகிட்டே இருக்குது. 20 நாளுக்குள்ள இந்த விசாரணையை இது பண்ணணும். 4 நாளுக்குள்ள இந்த படத்தை பார்த்து அந்த ஐவர் குழு வந்து ரிப்போர்ட் தாக்கல் செய்யணும்ன்றது நீதிபதியோட உத்தரவு. அதை கொடுத்தும் பின்னையும் என்னன்னா இது வந்து என்னன்னா இன்னும் கால தாமதம் தாண்டுது. உள்ள வழக்கறிஞர்கள்லாம் இந்த வழக்கை வந்து விசாரிப்பாங்க, ஹியரிங் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும். உள்ள போறவங்க என்ன பிரதர் சொல்றாங்க? இல்ல, எல்லாரோட இது என்னன்னா இது அடுத்த ஹியரிங் வாய்தா வாங்குறதுதான் சொல்றாங்க. இன்னைக்கு ஜட்ஜ்மெண்ட் கிடைக்காதுன்றது விசாரிக்கிறீங்களா? ஆனா இல்ல, விசாரிக்கிறேன். இந்த படம் வெளியே வர்றது நிச்சயம் வெளியே வரும், வெளியே வராம இருக்காது. இது காலதாமதம் மட்டுமே ஆகும் தவிர இப்ப தனி நீதிபதி மாண்புமிகு தலைமை நீதிபதி சொல்லியிருக்காங்க, தனி நீதிபதி அமர்வு வந்து விசாரிச்சு இது பண்ணணும்னு. மாண்புமிகு நீதியரசர் ஆஷா அவர்கள் வந்து இப்ப என்ன தனி இதுல பார்த்து விசாரணை மேற்கொண்டு என்ன காட்சிகள் நீக்கலாம், இன்னும் மேற்கொண்டு ஏதாவது காட்சிகள் நீக்க வேண்டியது இருக்கான்றத முடிவு பண்ணுவாங்க. ஓகே, இப்போ இந்த வழக்கு தொடர்பா ஆஜராயிருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். அப்படி இருக்கிற பட்சத்தில் உள்ள ஒரு அதிகார மையம் விளையாடுது அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் இருக்கு, அவங்களே ரொம்ப இன்வால்வ் ஆகுறாங்க அப்படிங்கிற மாதிரியான? இல்லை, என்னன்னா அரசாங்கம் தலையிட்டு இருந்ததுன்னா படத்தை தடை செய்யலாம். இது அரசாங்கத்துக்கும் இதுக்கும் ஒன்றும் இல்லை. இது வந்து முழுக்க சென்சார் போர்டோட விஷயம். உரிமம் கொடுக்காதது வந்து யாருன்னா சென்சார் போர்டு. அப்போ அந்த சென்சார் போர்டு உரிமம் கொடுக்கறதுக்கு ஏன் காலத்தாமம் ஆகுதுன்னா பின்னாடி ஒரு அழுத்தம் அவங்களுக்கு கொடுக்கலாம். ஓகே, அந்த அழுத்தம் இங்கே வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுறதுன்னு இல்லை, நீதிபதி எடுத்தோடனே கருத்து தெரிவிக்க முடியாது. அப்போ அவங்க ஆய்வு செஞ்சு தான் கருத்து தெரிவிக்க முடியும். அந்த ஆய்வுக்காக தான் அவங்க உடனே எமர்ஜென்சி பெட்டிஷனை தான் போட்டிருந்தாங்க, இந்த அவசர கால வழக்காக இதை எடுங்கன்னு சொல்லிட்டு. அதனால தான் உயர்நீதிமன்றத்தில் இதை விசாரிச்சாங்க. இப்போ என்னன்னா ஐவர் கொண்ட குழுவும் பார்த்தாச்சு. இப்போ அண்டென் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா தனிமை ஒரு நீதிபதியை வந்து நியமிச்சுட்டு இதில் என்னதான் பிரச்சனை, மத இது தூண்டுற மாதிரி இருக்கா இல்லை வேற ஏதாவது இருக்கான்றத பார்க்கறதுக்காக என்னன்னா தனி நீதிபதி அமைச்சிருக்காங்க. இதில் வந்து இவங்களுக்கு உடன்பாடு இல்லாத பட்சத்தில் மேல்முறையீடு செல்லலாம். ஏன்னா அவங்க ப்ரொடியூசர் கவுன்சில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் சொன்னதை வந்து சென்சார் போர்டுக்கு சொன்னதை வந்து நாங்கள் காட்சிகளை நீக்கியும் நீங்கள் வந்து எங்களோட திரைப்படத்தை வெளியிடுறதுக்கு என்ன விஷயம் இருக்குது, அப்போ எனக்கு இங்கே விசாரணைக்கு நான் மேல்முறையீடு செல்லலான்றது அவங்களோட விருப்பம். இப்போ கோர்ட் எல்லாத்தையும் தாண்டி வழக்கறிஞர்கள் உங்கள்கிட்ட பேசும்போது ஏதாவது ஒரு விஷயம் வந்து சொல்லுவாங்க, ஆல்மோஸ்ட் வந்து கிளைமேக்ஸ் கிட்ட வந்தாச்சு, இல்லை
வரும், ஆனா எப்போ வரும்ங்கிறது தெரியாம ஒரு விடையா இருக்கு அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரியான சுச்சுவேஷன் ஏதாவது சொல்றாங்களா? இல்லை, வழக்கறிஞர் மத்தியில் என்னன்னா, இவருக்கு இந்த மாதிரி தேதியை தள்ளி தள்ளி போக இவருக்கு அனைத்தும் ஓட்டாக மாறக்கூடிய வாய்ப்பு உள்ளது. நாட்கள் தள்ள தள்ள படம் வெளிவராத சுச்சுவேஷன் ஏற்பட ஏற்பட இவருக்கு அனைத்தும் ஓட்டுகளாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அனுதாப ஓட்டுகள், அனுதாபம் கூட வைங்களேன், எதா இருந்தாலும் ஓட்டு தான். ஓட்டு தானே, அவ்வளோதான். இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும், பிஸ்னஸ் அப்படிங்கிற ஆங்கிளில் பார்க்கும்போது தள்ளி தள்ளி போக போக இன்ட்ரெஸ்ட் ஏறிக்கிட்டே போகுதில்ல? இல்லை, என்னென்னா இப்போ சொல்கிற போனால் பல நபர்கள் வந்து தேட்டர் ஓனர்கள்லாம் எல்லாரும் அவங்களுடைய கனவு என்னென்னா, தேட்டர்கள் வந்து அந்த விடுமுறை நாட்கள் ஒரு தொடர்ந்து 3-5 நாட்கள் விடுமுறை, பொங்கல் விடுமுறை, அது வரும். அந்த நாட்களில் ரிலீஸ் ஆகும்போது அவங்களுடைய கலெக்ஷன், அவங்க பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் தொகையை பண்ணி தான் அந்த படத்தை வாங்குறாங்க. அப்போ இது எல்லாருக்கும் பெரிய பாதிப்பு, ப்ரொடியூசர் கவுன்சிலுக்கும் பெரிய பாதிப்பு தான் இது. அதனால தான் அவங்க என்னென்னா உயர் நீதிமன்றத்தில் அணுகியிருக்காங்க, எமர்ஜென்சி வழக்காக தொடர்ந்தாங்க. இப்போ அதில் அவங்களுக்கு விசாரணைக்கு உடன்பாடு இல்லாத பட்சத்தில் உச்சநீதிமன்றத்தை அனுப்புவாங்க. ஓகே, உச்சநீதிமன்றத்துக்கு போனாலாவது ஏதாவது கிடைக்கும் அப்படிங்கிறது தான் கடைசி நம்பிக்கையா? இல்லை, அதுதான் கடைசி நம்பிக்கை. உச்சநீதிமன்றத்தை அணுகுனா நமக்கு நம்பிக்கை இருக்குல்ல. ஏன்னா அவங்க சென்சார் போர்டு தெரிவித்த என்ன கருத்தோ அந்த கருத்துக்கு இவங்க எல்லாம் உடன்பட்டிருக்காங்க. உடன்பாடு இல்லாத பட்சம்னா இவங்க அதுக்கு ஏதோ ஒரு ரியாக்ஷன் கொடுக்காத பட்சம் பரவாயில்ல. அவங்க வந்து சொன்னதை காட்சிகளை நீக்கணும்னாங்க, காட்சிகளை நீக்கிட்டாங்க. அதுக்கு நீக்கியும் இவங்க வந்து கால அவகாசம் திருப்பியும் இவங்க மேலே குறைகள் சொல்லும் போது அதுக்கு வந்து அவங்க உச்சநீதிமன்றத்தை நாடுறது நல்லது. ஓகே, இதை முதல்ல பண்ணியிருக்கலாமே. நல்ல விஷயம் தான். அதனால தான் நம்ம உயர் நீதிமன்றத்துக்கு போயிருக்கோம்ல, நம்ம கிளை நீதிமன்றத்துக்கு போகல. உயர் நீதிமன்றத்தில் நம்ம மனுவை தாக்கல் செய்கிறாங்க. அப்போ ஸ்ட்ரைட்டாக உயர் நீதிமன்றம் போய் கிடைக்கலங்கிறதுனால தான் உச்ச நீதிமன்றத்துக்கு போகிறாங்க. ஓகே, இப்போ இந்த ஓவரால் விஷயத்தை பார்க்கும்போது விஜய் அவர்களுக்கு இது சம்மந்தப்பட்ட எந்த விதமான விஷயமுமே பேசலை, வெளிப்புறத்தில் வந்து பேசலை. முழுக்க முழுக்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது அப்படிங்கிறது தயாரிப்பாளர்கள் தான். இவர் சம்பளம் வாங்கி நடித்த ஒரு நடிகர், அவங்க தான் பணம் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அப்போது அவங்களுக்கு பர்சனலாக ஏதாவது விஷயங்கள் இது மூலியமாக ஏதாவது நடக்குமா? அதாவது பர்சனலாக அப்படின்னா அரசியல் அழுத்தங்கள் இங்கே நடக்கிற மாதிரி அந்த மாதிரி இல்லை. இது முழுக்க முழுக்க என்னென்னா தேர்தல் நெருங்குறதுனால அரசியல் பின்புலம் இதில் விளையாடாமல் இருக்காது. ஏன்னா இவரை முழுக்க முழுக்க குறி வைக்கிறாங்க. அதே ஒரு விஷயம் சொல்கிறேன், இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கு, இவர் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை நேரடியாக தாக்குறாரு. அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டு இவருக்கு விசில் சின்னம் கொடுக்காம முடக்கிருக்கலாமே. புரியுதுங்களா? ஏன்னா இவர் கேட்ட சின்னத்தை அவங்க அப்போ எலெக்ஷன் கமிஷன் அவங்க கண்ட்ரோல்ல இருந்துச்சுன்னா இவருக்கு விசில் சின்னம் ஏன் கொடுக்கணும் இவருக்கு கேட்டதுக்கு? இல்ல, இப்போ பிப்ரவரி மார்ச் 2 இது இருக்கு, சீமானுக்கு நடந்த மாதிரி இங்கேயும் நடந்துருச்சுன்னா இல்ல அதுதான் எடுத்துட்டு அந்த மாதிரி அது கூட நடக்கலாம். ஏன்னா ஒரு வாட்டி முடக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்து, ஒரு வாட்டி சீமான் அவர்களுக்கு வந்து அவரோட சின்னத்தை வந்து முடக்குனாங்க. அப்ப அந்த மெழுகுவர்த்தில இருந்து விவசாயத்துல இருந்து மைக்கு, ஆமா. அப்போ அந்த மாதிரி இவருக்கு முடக்கிறதுக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் நினைச்சா போடும். ஏன்னா அவங்க கண்ட்ரோலில் தான் எலெக்ஷன் கமிஷன் இருக்கு. நான் ஒரு லாயராக என்ன சொல்றேன்னா, இது வந்து முழுக்க முழுக்க என்னன்னா அரசியல் பின்புலம் இருக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், சென்சார் போர்டு காலதாமதம் செய்கிறாங்க. அது வந்து அவங்களோட ரிப்போர்ட் கொடுக்கணும், கொடுத்தாங்கன்னா படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே பிரதர், பல விஷயங்கள் பேசணும். நேரத்துக்கு ரொம்ப நன்றி.